பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரெண்டாவது பண்ணுற ஐடியா ரொம்பவே சூப்பராக க்யூட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சார்ட் பேப்பர் எடுத்திருக்கேன். அதில் என்ன வரையணுமோ அதை வந்து வரைஞ்சி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு 2 பேப்பரை மடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து வரைஞ்சி எடுத்துக்கோங்க. பேக் சைடு சேர்த்து வச்சு கட் பண்ணிக்கோங்க. கம் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்கோங்க. கீழே வந்து இந்த மாதிரி மடிச்சு விட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து கலர் பேப்பர் வந்து எடுத்திருக்கேன். அதில் வந்து 2ஆக மடிச்சு விட்டுட்டு சென்டர் பாயிண்ட் பார்த்து நம்ம வரைஞ்ச ஸ்டிக்கரை வந்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க. ஒட்டின பின்னாடி நம்ம மடக்கி விட்டோம்னா அது நல்லா வந்து மடங்கிக்கும். அந்த மாதிரி வந்து மடக்கி விட்டுக்கோங்க. இப்போ சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு பேப்பர் வந்து ஒட்டணும். அதே மாதிரி கொஞ்சம் குட்டியாக இருக்கிற பேப்பரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்த பின்னாடி இதை நாளாக வந்து மடித்து எடுத்துக்கணும். மடித்து எடுத்த பின்னாடி பேக் சைடு வந்து 2 ஜாயிண்ட் இருக்கிற இடத்துல வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. கரெக்டாக அந்த நம்ம வரைஞ்சிருக்க வந்து பொம்மை வந்து உள்ளே இறங்குற மாதிரி வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. குட்டியாக கட் பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பகுதியை வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. கீழ் கூடி லாஸ்ட்டு சதுரத்தில் வந்து கம் அப்ளை பண்ணி அந்த பேப்பரில் வந்து ஒட்டி விட்டுக்கோங்க. மேலேயும் அதே மாதிரி கம் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்கணும். இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு விரிச்சிங்கன்னா அந்த டேரெக்டாக வந்து அந்த பொம்மை உள்ளே வர்ற மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் சைட் திருப்பிட்டு உங்களுக்கு என்ன எழுதணுமோ அதை வந்து எழுதி ஒட்டி விட்டுக்கோங்க. நான் வந்து ஹார்ட் ஷேப்பில் வந்து வரைஞ்சி ஒட்டி விட்டுக்கிறேன். மேலே வந்து என்ன எழுதணுமோ அதை எழுதி ஒட்டி விட்டுக்கிறேன். சூப்பரான கார்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சூப்பராக ரொம்பவே சிம்பிளாக வந்து இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஐடியா வந்து போகலாம். ஃபஸ்ட் ஐடியா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக வந்து இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஐடியா ரொம்பவே சிம்பிள். வெறும் சார்ட் பேப்பர் கலர் பேப்பர் இருந்தாலே போதும். ஃபஸ்ட்டு 6x12 அப்படின்னு சொல்லிட்டு சென்டிமீட்டரில் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சரிசமமாக வந்து மடித்து எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு சென்டர் பாயிண்ட் மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி 4 பேப்பரையுமே மடித்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 பேப்பரை இந்த மாதிரி சேர்த்து வச்சுட்டு சைடில் இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிக்கோங்க. 2 பக்கம் மாதிரி கம் அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து இன்னொரு பேப்பர் வச்சு இந்த மாதிரி ஒட்டிடுங்க. கீழேயும் அதே மாதிரி தான் பண்ணணும். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான ஒரு கிஃப்ட் ஐடியா ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சிம்பிள் தான். சார்ட் பேப்பர் இருந்தாலே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ சூப்பராக வந்து ஒட்டியாச்சு. இந்த சைடும் அதே மாதிரி ஒட்டி விட்டுட்டேன். இப்போ ஒட்டின பின்னாடி இதில் நீங்கள் என்ன வேணாலும் எழுதிக்கலாம், என்ன வேணாலும் ஒட்டிக்கலாம். நான் வந்து ஒரு கலர் பேப்பர் ஒட்டிட்டு நெக்ஸ்ட் வந்து ஒட்டிக்க போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் விரிச்சு விட்டிங்கன்னா நமக்கு நிறைய ஃபோட்டோஸ் நிறைய வாக்கியங்கள்லாம் எழுதுறதுக்கு நமக்கு ஸ்பேஸ் கிடைக்கும். இப்போ வந்து கலர் பேப்பர் எடுத்துருக்கேன். டார்க் கலர் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே ஒயிட் கலர் வந்து ஒட்டி விட்டுக்கிறேன். நம்ம சென்டரில் வந்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டிங்கன்னா இன்னுமே நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்ககிட்ட பிரைட்டான சார்ட் பேப்பர் இருந்தால் நீங்கள் ஒட்ட தேவையில்லை. என்கிட்ட டல் கலர் இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்க போகிறேன். இதில் நான் ஃபோட்டோஸ் தான் அதிகமாக வந்து ஒட்ட போகிறேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து கலர்ஸாக சூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கிறேன். நான் ஃபோட்டோவை வந்து பிளர் பண்ணிடுவேன். ஸோ கோச்சிக்காதீங்க. நீங்கள் வந்து உங்கள் பர்சனல் ஃபோட்டோஸில் ஒட்டிட்டு கிஃப்டாக கொடுத்தீங்கன்னா ரொம்பவே மெமரிபுளாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் ஃபேமிலிஸ், உங்கள் மம்மிக்கு, டேடிக்கு உங்கள் மெமரிபுளான ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் ஒட்டினீங்கன்னா ரொம்பவே சூப்பராக க்யூட்டாக வந்து இருக்கும். நான் எல்லா பக்கமுமே எனக்கு எந்த மாதிரிலாம் வச்சா நல்லாயிருக்கும்னு பார்த்து அந்த மாதிரி கலர் பேப்பர்லாம் வந்து ஒட்டி விட்டுக்கிறேன். இதில் வந்து நான் என்னோடய ஃபேமிலி ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து நான் ஒட்டி விட்டுக்க போகிறேன். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக வந்து இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த 2 ஐடியாவில் என்ன ஐடியா ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட ஃபேவரட் ஐடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2வது பண்ண ஐடியா தான். ரொம்பவே ஈஸி, ஆனால் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.